Hi all, I'm Dr. Arun Gitan from Ashika Devi Child Clinic, காஞ்சிபுரம். இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஃபீவர் வந்திருக்கு, பேராசிட்டமால் கொடுக்குறீங்க, ஃபீவர் குறையுது, பட் அகைன்ஸ் ஒரு 2 ஹவர்லேயே பாப்பாவுக்கு ஜுரம் வந்துடுது. பட் பேராசிட்டமால் வந்து 6 hours ஒன்ஸ் கொடுக்கணும், இல்லை 4 hours ஒன்ஸ் கொடுக்கணும். பட் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே திரும்பி வந்துடுச்சு, 3 ஹவர்ஸ்லேயே திரும்பி வந்துடுச்சு, இல்லை பாப்பாவுக்கு ஜுரமே குறைய மாட்டேதுன்னா ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோன்னா, பாப்பாவுக்கு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நார்மல் ரன்னிங் டேப் வாட்டரில் தண்ணி நினச்சி தொடச்சி விடுவோம் பேபிக்கு. இது பேர் டெப்பிட் ஸ்பாஞ்சிங் சொல்லுவாங்க. இது பண்ணலாமா கூடாதான்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 2 set of answers இருக்குது. ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து தண்ணி தொட்டு நம்ம தொடச்சி விடும்போது ஸ்கின்னில் இருக்க டெம்பரேச்சர் தான் நம்ம குறைக்கிறோம். குறைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 5-10 minutes திரும்பி ஜுரம் வந்துடும். ஸோ இதனால் ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்பாவுக்கு டவல் பாத்திங் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சில பாப்பாவுக்கு ஷிவரிங் நடுக்கொள்ள வருது. அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, சம் பேபிஸ் வில் அக்செப்டிங். குறைச்சா குறையுது, தொடச்சி விட்டிங்கன்னா ஜுரம் குறையுது. அண்ட் ஒரு 1 hour 1/2 hour போஸ்ட் பண்ணுறாங்க, பேபி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஸோ இஃப் யுவர் பேபி அக்செப்ட்ஸ், உங்கள் பாப்பாவுக்கு தொடச்சா ஒத்துக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லை பாப்பாவுக்கு தொடச்சா குறைய மாட்டேதுன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பேபி. ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ட்ரை பண்ணுங்கள். இஃப் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணாதீங்க. தேங்க்யூ.